கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால் இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவத்தை பெருகப்படுகிறார் என்று சொன்னார். எதினால் மனச்சோர்வு உண்டாயிருக்கிறது. மனச்சோர்வு உள்ளவர்கள் இங்கே உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுடைய மனச்சோர்வு என்னிடத்துல போராடுகிறது. மனச்சோர்வு இவ்வளவுதானா எனக்கு? இனி ஒரு விமோசனமே இல்லையா? ஒன்றுக்கு மேற்படுவது இருக்கீங்க. இனி எனக்கு விமோசனம் இல்லையா? இவ்வளவுதானா எனக்கு? என்னுடைய எதிர்காலத்தில் என்ன? அது ஒரு கேள்விக்குறியா என்று போராடி கொண்டு சோர்ந்து போனவர்களுக்கு அவன் பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கான். நம்முடைய சோர்ந்து போற நேரத்தில் என்ன செய்யணும்? கடந்த வாரம் செய்தியிலே சொன்னது போல வேற வழியே இல்லை. தாவீதுக்கு வேற வழியே இல்லை. அவன் என்ன செய்தான்? முற்றிலுமாய் கர்த்தரை சார்ந்தவன். அதனால என்ன ஆச்சு? ஒரு புழுவை போல பூச்சி போல இருந்த தாவீது அவன் எங்க இருக்கான்னு சொல்லி அவருடைய குடும்பத்தாருக்கே தெரியாது. எங்கேயோ ஆடி வச்சுட்டு இருப்பான். அவருடைய மூத்த சகோதரனுக்கெல்லாம் தெரியாது. எங்கேயோ ஒரு மலையில எங்கேயோ காட்டுல எங்கேயாவது இருப்பான். அப்படி இருந்த ஒரு ஒரு எளிமையான ஒருவன், சிறுமையான எளிமையும் குப்பையுமான ஒருவன் அந்த தேசத்திற்கு ராஜாவான. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால் தாவீதுடைய முழுமையான அர்ப்பணிப்பு. தேவன் தாவீதை தெரிந்து கொண்டு எங்கேயோ இருந்த ஒருவன், அவன் எங்க இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்ட நேரத்துல தாவீது எங்க இருக்கிறான்னு யாருக்குமே தெரியாது. ஒவ்வொரு காடுகளா போய் சுத்திட்டு இருப்பாங்க. ஆடு மேய்ச்சவங்க. யோசேப்பின் நாட்டில் பார்க்கிறோம். யாக்கோபு சகோதரர்களை விசாரித்து விட்டு அடையாளம் மாற்றி கொண்டு வா என்று சொல்லி அனுப்பும் போது அவன் போய் கேட்கிறான். விசாரிச்சுதான் போறான். அப்படி போல தாவீது எங்கே இருக்கிறான் என்று கேட்டு விசாரிச்சுதான் போயிருப்பாங்க. ஆட்கள் அனுப்பியிருப்பாங்க. தாவீது அனுப்புறதுக்கு பிரதானமான ஆட்கள் அனுப்பியிருக்க மாட்டாங்க. ஈசாய்க்கு குமாரனை கூட அனுப்பியிருக்க மாட்டான். தாவீதினுடைய மூத்த சகோதரர்கள் அனுப்பியிருக்க மாட்டான். இருக்கிறே கடைநிலையான ஒரு வேலைக்காரன் 4 வேலைக்காரனை கூப்பிட்டு போய் தாவீதை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வான்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. ஒரே உடனேலாம் கிடைக்க மாட்டான். மணிக்கணக்கிலாம் கிடைக்க மாட்டான். எத்தனை நேரமாச்சோ ஒரு நாள் கணக்காச்சோ மணிக்கணக்காச்சோ தெரியாது. அவனை கண்டுபிடிக்க மட்டும் தீர்க்கதரிசியான இவனுக்காக காத்திருந்தான். யாரு? தான் முதல் பேசுவ மட்டும் கீர்த்தி பெற்ற தீர்க்கதரிசி. ஒரு எளிமையான அற்பமாய் எண்ணப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட ஒரு எளிமையான ஆடு மேய்க்கிறவர்களுக்காக காத்துட்டு இருக்கான், போஜனம் பண்ணாமல். அப்ப கர்த்தருடைய பார்வையிலே அவன் தனிப்பட்ட விதமாய் தெரிஞ்சான். அந்த நாட்கள்ல கர்த்தருடைய பார்வையில சாமுவேல் தனிப்பட்ட முறையில தெரிஞ்சான். சிறுவனாய் போது தனிப்பட்ட முறையில தெரிஞ்சான். ஏலியும் தெரிஞ்சான். ஏலியுடைய பிள்ளைகளும் தெரிஞ்சான். ஏலி அவன் எப்படி பார்த்தா, ஏலியுடைய பிள்ளைகளை எப்படி பார்த்தா, உன் குடும்பத்தில் இன்னும் நடக்க போகுது என்று தேவன் ஏலி பிரதான ஆசாரியன் சொல்லல. அந்த நாட்டிலே ஆசாரியனாகிய ஏலிக்கு சொல்லல. உனக்கு என்ன நடக்க போகுது, உன் பிள்ளைகளுக்கு என்ன நடக்க போகுது. சிறுவனாய் இருந்த சாமுவேல் கர்த்தர் பேசி எப்படி தேடினாரோ, எங்க எல்லாம் பார்த்தாரோ, இவனுடைய வெளிச்சம்
வெளிச்சம் நமக்குள்ளே பிரகாசிக்கும் என்றால் கர்த்தருக்கு தனியா தெரியும். எப்படி தெரியும்? இங்கிருந்து நட்சத்திரத்தை பார்க்கணும், திருமண பார்க்கணும், பார்த்தோன்ன பார்க்கணும், அடுத்த செயல் பார்க்கணும். மனிதனுடைய கண்ணொடி வெளிச்சத்தினுடைய வேகம் அவ்வளவு, வினாடிக்கு கோடிக்கணக்கான மைல் வரும். அது ஏன் அவ்வளவு இருக்காருன்னா நட்சத்திரம் பார்க்க ஏன் தெரியுது? தோடு நாட்டில் சந்திரன் அப்படி தெரியுது. என்ன காரணம்? அதற்குள்ளே உள்ள வெளிச்சம். அப்ப ஆண்டவர் பார்க்கும்போது தேவனுடைய ஜனங்கள் அல்ல தேவனுடைய பிள்ளைகளால் ஜனங்கள் பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருக்குமானால் இந்த வெளிச்சம் வழி என்ற பிரகாசம் எவ்வளவு தோன்றும். நட்சத்திரங்கள் தான் அந்த உதாரணம். சந்திர சூரியனுக்கு மேல நட்சத்திரம் இருக்கு, எத்தனையோ கோடிக்கணக்கான மைல்களுக்கு அப்புறம் ஒரு செகண்ட் நம்ம அதை பார்க்கணும். இப்போ நம்முடைய கண்ணுக்குள்ள தேவன் இப்பொழுது வெளிச்சத்தை வச்சிருக்காங்க. ஒரு சில மனிதர்களுக்கு கண்ணுக்குள்ள கண்ணொளி காட்சி இல்லை, வெளிச்சம் இல்லை, பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளா இருக்கிறார்கள். அவர்களுக்கு அறிவு அதிகம், அந்த உணர்வுகளையே எல்லாத்தையும் கண்டுபிடிப்பாங்க. போவாங்க, கண்டாளத்துக்கு தட்டுவாங்க, கொஞ்சம் வச்சு பார்ப்பாங்க, ட்ரெயின் தான் கொடுத்துங்க, 2 ஸ்டெப் பின்னாடியில் அப்படியே இருப்பாங்க. ட்ரெயினில் ஒரு பொருளை வாங்கிட்டு 30 ரூபா கொடுத்தேன், இல்லை 30 ரூபா, அந்த பொருள் தான் 30 ரூபா. கண்ணு தெரியாது, அவருக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினச்சி சரி ஒரு பொருளை வாங்கணும், அந்த பொருள் தேவைதான் 30 ரூபா. அவருக்கு கண்ணு தெரியாது நினச்சி இந்த 50 ரூபா வச்சு 50 ரூபா மீதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டான். அவர் கடவுள் சொல்லி பார்க்குறாரு, பார்த்துட்டு 100 ரூபா கொடுத்து 50 ரூபான்னு சொல்றீங்க. ஒருவேளை நான் சோதிக்கிறேன்னு நினச்சாரு, என்ன நான் 50 ரூபா நினச்சேன், எல்லாம் ஒரே மாதிரி தான் சைஸ் தான், வித்தியாசம் பெருசாகவும் கண்டுபிடிக்க முடியும். எடுத்து பார்த்து நான் கொடுத்தேன், 50 ரூபா கொடுத்து மிச்சம் கொடுங்கன்னு சொன்னான். அவர் தடையை பார்த்து அவர் சொல்கிறார், 100 ரூபா கொடுத்துட்டு 50 ரூபா சொல்கிறீங்க. அப்போ அவருக்கு ஞானம் எப்படிப்பட்டது? அப்போ சிலருக்கு கண்ணொளி காட்சி பூமியில இல்லை, அவருக்கு மனக்கண்கள், ஆவிக்கிற கண்கள் அல்ல, மனக்கண்கள். ஒரு நல்ல ஒரு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தன்னுடைய பிழைப்புகளை தருவெடுக்கிறவங்க ஒரு சிலர் இருக்காங்க. அதிகமான பேர் ஏதாவது விற்கிறாங்க, ட்ரெயின்லாம் போய் பார்த்தா ஏதாவது பொருளை கொண்டு வருவாங்க, நிறைய கொண்டு வருவாங்க. லேண்ட் சீட் இந்த காலத்தில் லேண்ட் சீட் இருப்பாங்க, எதை கேட்குறோமோ அதை தருவாங்க. அந்த ஞானம் இப்போ கண்ணொளி காட்சி இல்லை, அவங்களுக்கு ஞானம். நமக்கு கண்ணொளி காட்சி இருந்தாலும் நமக்கு எவ்வளவு ஞானம் இருக்கிறது? ஆவிக்குரிய கண்ணில் எத்தனை பேருக்கு திறந்து? ஆவிக்குரிய கண்கள் திறந்தால் எப்படி மாம்ச கண்களினால் தூரமா இருக்கிற நட்சத்திரங்களையும் நிலாவையும் பார்க்கிறோமோ, சூரியனை பார்க்க முடியாது, ஆனால் இருக்கிறது தெரியும். அவ்வளவு தூரம் எப்படி பார்க்கிறோமோ, ஆவிக்குரிய கண்கள் நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் வரப்போற காரியங்களை அறிந்து வர முடியும். என்ன நடக்க போகிறது வருங்காலத்துல என்பதை தெரிந்து வர முடியும். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கணும். இப்போ ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் தூரம் பார்க்கலாம். இப்போ நடக்கிறதும் தெரியும், இப்போ நம்ம இருக்கோம், கூட இருக்கிறதெல்லாம் தெரியும். சில வெளிப்பாடுகள், சில உணர்வுகள் தெரியும், உணர்த்தப்படும் உணர்வுகள் தெரியும். நல்ல முழு பார்வையுள்ளவராக இருந்தா, ஆவிக்குரிய பார்வை முழுமை உள்ளவராக இருந்தா, தூரத்தில் உள்ளது எங்கே நடக்கிறதோட வெளிப்பாடுகள் தெரிஞ்சுன்னா காணும். வரப்போற நாட்களே நடக்க போறதை கூட வெளிப்பாடுகளாய் பார்க்க முடியும். அப்ப நம்முடைய பார்வை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய பார்வை வெளிச்சமுள்ளதா இருக்கணும். நம்முடைய ஜீவி வெளிச்சமுள்ளதா இருக்கணும். நம்முடைய ஜீவியம் வெளிச்சமுள்ளதா இருக்கணும்னு சொன்னா தேவனுடைய பார்வை வெளிச்சம் தெரியும். எல்லாரையும் அவருக்கு தெரியும். தேவன் எல்லாரையும் ஒரே நேரத்தில் எல்லாரையும் பார்த்து கொடுக்கிறார். டிவிலாம் வர்றதுக்கு முன்னாடி ஐயா அவர்கள் பிரசங்கம் ஐயா அவர் பிரசங்கம் பண்ணினார். இதை குறித்து அந்த 2 தீர்க்கதரிசிகள் இறந்து கிடக்கிறதை எப்படி
பூமி எல்லாரும் பார்ப்பாங்க. இன்னொரு விளங்கணும்னா ஒரு ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. டிவி அந்த டிவி வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே எந்த மூலையில நடக்கிற காரியங்களாக இருந்தாலும் நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து பார்க்கலாம். அதுக்கு பெருசா ஒன்றும் தேவையில்லை, 2 அடி வட்டம் உள்ள ஒரு தட்டு தான் அப்படின்னு பிரசங்கத்தை சொன்னார். அதை நான் கேட்டு 2 அடி வட்டம், 2 அடி வட்டம் உள்ள தட்டு தான் டேப் இருக்க கேசட் நான் கேட்டிருக்கேன். அப்போ இன்னைக்கு இப்படி நடக்கும் அப்படிங்கிற அவருடைய கண்களுக்கு தெரிஞ்சிருப்பார். அவருடைய கண்களுக்கு இந்த டிவி வர்ற காலத்துக்கு முன்னாடி இப்படி வரப்போகுது அப்படின்னு அவர் தெரிஞ்சு. தீர்க்க தரிசனத்தை எல்லாம் பார்த்தா தீர்க்க தரிசனம் சொல்ற இவ்வளவோ தரிசனங்களை சொல்லியிருக்காங்க. ஏசாயெல்லாம் சொன்னான், கண்ணிகை கர்ப்பவதியாய் குமாரனை பெறுவாள். இது அந்த காலத்துக்கு நடக்க முடியுமா? அப்படி உள்ள ஒரு விபச்சாரி வேசி என்ற பெயரை சொல்லி அவர் வீட்டு வாசல் முன்பார் கல்லால் இருந்து கொல்லணும். பழைய ஏற்பாட்டின் நாட்கள். அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறினது. தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசி ஏசாயா இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறினால் இல்லை, ஏறக்குறைய 600 வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்கதரிசனம் சொன்னார். 400 வருஷம். ஏன்னா பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் 400 வருஷம். அது இருண்ட காலம். ஏன்னா தேவன் ஜனங்களோடு தொடர்பு கொள்ள எந்த விதத்திலும் தொடர்பு கொள்ள. அதன் பிறகு சகரியாவுக்கு தரிசனமானதான் முதல் தரிசனம். அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடக்கப்போதா இந்த ஏசாயா சொல்றான்னு சொன்னால் அவனுடைய பார்வை எவ்வளவு தூரமா இருந்தது, அவனுடைய ஆவிக்குரிய பார்வை எவ்வளவு தூரமா இருந்தது. இன்றைக்கும் அப்படி ஊழியக்காரர்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் தங்களை வெளியே தெரியப்படுத்திக் கொள்ள, தாங்கள் பெயர் பெற்று புகழ் பெற்று விளங்க வேண்டும் என்பதை காட்டிக்கொள்ள மாட்டார். அவர்கள் அதிலேயே மூழ்கி இருப்பாங்க, ஆவிக்குரிய காரியத்திலே மூழ்கி இருப்பாங்க. அப்ப நம்முடைய பார்வை எப்படிப்பட்டதா இருக்கிறது, அவர் பார்க்கும்போது நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய வெளிச்சம் பிரகாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. தாவீது எந்த மூலையில கிடந்தான், எந்த காட்டுக்குள்ள எந்த கிடந்தான்னு தெரியாது. சாமுவேல் வந்தான், ஈசாயின் குமாரன் ஒருவனை எனக்கா அபிஷேகம் பண்ணது என்று சொன்னான். வந்தான், 7 குமாரன் கடந்து போயிட்டான். இன்னும் சாமுவேலுக்கு தாவீது தான் தெரியலவர். உலக தீர்க்கதரிசி வரும்போது நான் அவனுடைய 8வது குமாரனை தான் ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறேன் என்பது சாமுவேல் தெரியல. அந்த நாட்டிலே மிகப்பெரிய தீர்க்கதரிசி, ஏனோ தெரியல. ஈசாயின் குடும்பத்திலே ஒருவனை ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்ற பார்வை அவனுக்கு தெரிந்தது. கர்த்தர் வெளிப்படுத்தி இருந்தார். இங்க வந்த பிறகு இவ்வளவுதான அவன் குமாரன் என்ன அவன் கேட்கிறான், இவ்வளவுதான் அவன் குமாரன். அப்ப ஈசாய் சொல்றான், இன்னும் வரும் கடைசியான ஒரு உண்டு, அவன் வனாந்தரங்களில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். சொல்லும் போது வரும்போது நான் போஜனம் பண்ண மாட்டேன் என்று சொன்னான். தாவீதை வெளிப்பாட்டினாலேயோ ஆவிய கண்களினாலேயோ தீர்க்க தரிசனாலேயோ தாவீது தான் இவன் தான் என்பதை குறித்து தேவன் சாமுவேலுக்கு வெளிப்படுத்த வெளிப்படுத்த கடைசியா தாவீது அவன் கூட்டிக் கொண்டு வந்த பிறகு இவன்தானாக்கும் ஆனது, இவன்தானாக்கும் இவனை எனக்காக அபிஷேகம். அப்போ இவன் தான் என்பதை சாமுவேல் தன்னுடைய மாம்ச கண்களிலே அப்பொழுதுதான் முதல் முறையா பார்த்தான். எலிசா சொல்றான், சூரியன் குமாரன், இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு மறைத்தது என்ன, அவர் சொன்னாதான் தெரிஞ்சுக்கலாம். எலிசா அதை தெரிஞ்சு அவர்களுக்கு தெரிஞ்சு பொழுதுக்கு இருக்கிறது. செத்து மறு வருஷத்துல போர் யுத்தத்துக்கு வர்றவங்க எது பார்த்த உடனே இவனை தூக்கி வந்தவங்க அந்த எலும்பு மேல போட்டான். எலிசனோட எலும்பு
எலும்பு போட்டோன்னா அந்த பாடி உயிரோடு இருந்தது. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி அவனுக்கு ஆடி வெளிப்படுத்தக்கூடாது, ஒன்றும் செய்ய முடியாது. அவர் பார்த்து சொன்னாதான் தெரியும். இப்ப சாமுவேல் தெரியப்பட்ட, ஆனா சாமுவேலுடைய ஆவிக்குரிய கண்களுக்கு தெரியாத ஆவி, சாமுவேலுடைய மனக்கண்களுக்கோ ஆவிக்குரிய கண்களுக்கோ வெளிப்பாட்டினாலோ தீர்க்கதரிசிகளினாலோ தாவீது என்ற முகம் தெரியாத சாமுவேலுக்கு தெரியாத இந்த முகத்தை ஆண்டவர் தெரியும். நாம எந்த மூலையில கிடக்கிறோம் பாருங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, எதினால் நாம் சோர்ந்து போயிருக்கிறோம். அந்த மனச்சோர்வு எதனால் வந்தது? அந்த மனச்சோர்வு நீங்க வேண்டுமானால் 100% கர்த்தரை சார்ந்தவன் தாவீதுக்கு வேற எந்த ஆதரவுமே கிடையாது. எல்லாம் வரலாற்றை படிச்சு பார்த்தா இன்னும் அதிகமா இருக்கும். கொடுமை. ஒரு குடும்பத்தில் ஒரு நபராக வளர்க்கப்படாமல் அடிமையானவனுக்கு அடிமையா வேலை செய்யறவன் தாவீதை அதிகாரம் பண்ணலாம். வேலை சொல்ல யாராவது ஒரு ஆடு காணாம போயிடுச்சுன்னா, மொத்தத்தில் ஆடு நினைச்சிட்டு ஆடு ஏதாவது காணாம போச்சுன்னா அது போன்ற சாயுள்ள ஆட்டை வந்து எடுத்துட்டு போயிடுவோம். ஏதாவது தவறு செய்தான்னா அவன் புல்லு இருப்பான், கசப்பான ஆகாரம் ஒரு பில்லை கலந்துருவான் சாப்பாடு. அந்த பில்லுக்கு பேர் கால் பேர். அந்த பில்லுக்கு கால். அந்த பில்லை சாப்பாட்டை கலந்தாங்கன்னா கசப்பு வாயிலேயே வைக்க முடியாது. இப்படி வளர்ந்தவன் தான் தாவீது. ஒரு பழமொழி சொல்லாங்க. ஊருக்கு இருந்த ஒரு பழமொழி சொல் என்னென்ன தாவீது நினைச்சியா சொல்றவங்கள சிலரமா சொல்றாங்கல்ல, என்னென்ன அவன் நினைச்சியா, இவங்க நினைச்சியா, அவங்க நினைச்சியா அப்படின்னு நான் ஏன் சொல்றேன். அதுபோல தாவீது ஒரு மடிச்சொல் அவ்வளவு மோசமாய் வளர்ந்தவரும் குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டு பாருங்க. அவனுடைய வெளிச்சம் தெரிஞ்சது. சவுலுடைய 3 குமாரர்கள் இராணுவத்தில் இருந்தாங்க. அந்த 3 பேரும் செத்தாங்க ஒரே நாள். சவுலுடைய குமார் ஈசாயினுடைய குமாரன் 3 பேர் இராணுவத்தில் இருந்தாங்க. சவுலுடைய குமாரனை பத்தி தெரிந்து வாசித்திருக்கோம். ஈசாயினுடைய குமாரன் 3 பேரை பத்தி வாசித்திருக்கோம். அதன் பிறகு அவங்க ஏதாவது வராங்களா? அவருடைய சோதரம் தான் மொத்தம் 3 பேர். அவங்கெல்லாம் தெரியல. ஈசாயிக்கு ஏதோ ஒரு தேவ பயம் பக்தி இருந்தது. ஈசாயின் அடிமரத்துக்கு ஒரு பேர் குறித்து, ஈசாய் எதுக்காக ஒரு பேர் குறிப்பிட்டிருக்கோ தெரியல. ஈசாய் இந்த நாட்டு ஒரு பெரிய ஒரு ஜமீன்தார், முதன்மையானவன். ஏன்னா அவனுடைய தாத்தா போவாஸ் அவ்வளவு யார் பேரனுக்கு இல்லாம யாரும் அது இருக்கும். அவனோட தலைவனா இருந்தான். தாவீது தேவனுடைய பார்வைக்கு தாவீதுடைய வெளிச்சம் தெரிஞ்ச போது அவனுடைய குமாரர்கள் 7 பேர், மொத்தம் 7 பேர். இந்த 7 பேர் தன்னுடைய பார்வைக்கு தெரியல. இவனை நான் புறக்கணித்தேனே சொல்றேன். மூத்தம் வரும்போது இவனை நான் புறக்கணித்தேன். மூத்தம் எலியா வரும்போது இவனை நான் புறக்கணித்தேன். அடுத்தடுத்த ஒருவருமே அப்படியே சொல்லிட்டேன். ஏன் அப்போ கூட இவனுக்கு மூத்தம் வரும்போது இவன் அல்ல, இன்னொரு தடவை இல்லை அப்படி சொல்லலை. ஒருத்தரா வரிசையா வர்றாங்க. வந்ததுக்கு பிறகுதான் இவ்வளவுதான் குமார் கேட்டதுக்கு அப்புறம் இன்னும் ஒருவன், கடைசியான ஒருவன், அவன் ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தான். கடைசியான தாவீது வெளிச்சம் எப்படிப்பட்டது, பிரகாசம் எப்படிப்பட்டது, கர்த்தருக்கு முன்பு அவருடைய சாட்சி எப்படிப்பட்டது, இவருடைய சாட்சி எந்த ஜனங்களுக்கு இருக்கு.
அந்த நாட்களில் இருந்த எந்த ஆசாரியனும் அவங்களுக்கு புரியல. இந்த நாட்டில் இருந்த தீர்க்கதரிசி சாம்பேலுக்கும் புரியல. அது எவ்வளவு பிரகாசம்! சாம்பேலுக்கும் புரியல, கூட பிறந்தவர்களுக்கும் புரியல. அந்த தினம் வலி செலுத்துகிற ஒரு காரியத்துக்காக வலி செலுத்தவர்கள், சமாதான பலி, போஜன பலி, சர்வோக தகன பலி, எல்லா வலியும் செலுத்துறவங்க யாருக்குமே தெரியல, ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுடைய மனக்கவலை, துக்கங்கள், வியாபகம், உங்களுடைய கசப்புகள், ஒருவேளை இந்த பூமியில சொந்தக்காரங்க யாருக்குமே தெரியாம இருக்கலாம், கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், சிலர் தெரிஞ்சும் புரிஞ்சுக்காம இருக்கலாம், புரிஞ்சு கண்டுக்காம இருக்கலாம். உங்களுடைய உபத்திரவம் என்ன என்பது அந்த கூட பிறந்தவர்களுக்குனா இந்த மூத்த சகோதரருக்குனா ஒரு இடம் தெரிஞ்சிருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வளர்ந்துருப்பான்ல, பிறந்தவுடனே 6 மாதத்துலேயே ஆடு வைக்க போயிருப்பான், 5 வயசுலேயே ஆடு வைக்க போயிருப்பான். இந்த குறிப்பிட்ட எத்தனை வயசுல ஆடு வைக்க போனான்னா அது வரைக்கும் அடிமையாக இருக்கும். அந்த குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அங்கதான் இருக்கான். அப்ப இவனுடைய கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும். இவனை இப்படி துன்பப்படுத்துவதுன்னா அடிமைக்கு அடிமையான தெரியும், புரியும். ஆனா அவனுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. ஒரு பழமொழி சொல்லாத வளர்ந்தான் தாவீது. அப்போ புரிஞ்சுமே கண்டுக்காம இருக்க ஆளுமா அவனுடைய சகோதரன் அப்படிதான் இருந்தான். தாவீது தகப்பன் ஈசாய் அப்படித்தான் இருந்தான். தெரியும், தெரிஞ்சும் அவனுக்கு புரியும், புரிஞ்சும் அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நம்முடைய கஷ்டங்கள் யாருக்கும் தெரியாம இருக்கான். சாமுவேலுக்கு தெரியாது. அவன் ராஜாவா அபிஷேகம் பண்ண முதல் முறை பார்த்ததை சாமுவேலுக்கு தெரியாது. அப்படி தெரியாம கூட இருக்கலாம், இல்ல தெரிஞ்சு கண்டு காணாம இருக்கலாம், புரிஞ்சு வச்சு உதவி செய்ய முடிஞ்சும் முடியாமல் இருக்கலாம், செய்யாமல் இருக்கலாம். எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சோர்ந்து போவதற்கு அவன் வெள்ளம் கொடுத்து சொன்னால் எண்ணத்தினால் உண்டான மனச்சோர்வோ அந்த சோர்வை நீக்கி அவர் வெள்ளம் கொடுக்கிறதா இருக்கிறார். அவர் 31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அழைத்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நிலைப்படையார்கள், நடந்தாலும் சொந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கணும். தாவீது காத்திருந்தான். எப்படி காத்திருந்தான்? நான் ராஜாவாகணும்னு சொல்லி காத்திருந்தேன். அப்பாவுடைய ஸ்தானத்துக்கு வரணும்னு நான் காத்திருக்கேன். ஒரு பெரிய பதவிக்கு போகணும்னு நான் காத்திருக்கேன். அவனுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை தான் சரியா செஞ்சான். முடிஞ்ச வரைக்கும் செல்போன் ஆஃப் பண்ணிட்டு நல்லது ப்ரெசன்ட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு கால் வந்து வைங்க, எடுத்து நான் பேசிட்டு தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை என்ன மனசு நினைச்சேன், இப்போ ஒரு கால் வந்து நான் எடுத்து பேசிட்டு, அப்போ நீங்க ஒரு கால் வந்து எடுத்து பேசிட்டு இருந்தா எங்களுக்காக இல்லை, நான் உங்களுக்காக இல்லை, கர்த்தருக்காக. நாம் செயல்படுகிற ஒவ்வொரு செயலும் கர்த்தருக்காக இருக்கும். இந்த நேரம் வரைக்கும் சுவிட்ச் ஆஃப் இருக்கும்னு தெரியப்படுத்துறதுக்கு அந்த நேரத்தில் 6 நேரத்தில் சுவிட்ச் ஆஃப் வச்சுட்டா கொஞ்சம் போட்டு பார்ப்பாங்க. 6 போட்டு ஒரு 4 தடவை பார்ப்பாங்க. இவங்க இந்த நேரத்தில் ஃபோன் சேர்த்து சுவிட்ச் ஆஃப் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. கர்த்தருக்கு காத்திருக்கணும். தாவீது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கர்த்தருக்கு காத்திருந்தான். அவனுடைய வேலை என்னவோ அதை செய்து கொண்டிருந்தான். ஆடு மேய்க்கிறது வேலையா இருந்தால் அந்த வேலையை நல்ல முறையா செய்து கொண்டிருந்தான். செய்கிறது மாத்திரம் அல்லாமல் கர்த்தரை துதிக்கிறதற்கு, அவரை பாடி கேட்கிறவனே அவரை ஆராதிக்கிறதற்கு தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்திருந்தான். அவனுடைய பிரகாசம் அந்த நாட்டில் வேறு யாருமே குறிப்பிடத்தக்க நபர் தாவீது நாட்டில் வேறு யாருமே கிடையாது. சவுலுடைய நாள் முதற்கொண்டு சாம்பேல் உயிரோடு வாழ்ந்த காலங்கள் வரைக்கும் சாம்பேல் ஒரு ஆள். வயது சென்றவர்,
வயதாகி மறித்தான். அது வரைக்கும் சாம்பேல் ஒரு ஆள். சாம்பேலே கர்த்தருக்கு தெரியும், சவுலே கர்த்தருக்கு தெரியும். ஆனால் ராஜாவா அபிஷேகம் பண்ணார். அதுக்கு முன்னாடி எப்படின்னா தெரியும், தான் கோத்திரம், அந்த கோத்திரத்திலே சிறிய குடும்பம், எளிமையானவன், கழுதை தேடிக்கு போனான். ராஜாவா அபிஷேகம் பண்ணினான். அவன் அந்த சவுலை நிலையை காட்டிலும் தாவீது நிலை மோசமாக. சவுல் பழையதை நினைச்சு பார்க்க ஒரு கௌரவம் வந்துருச்சு. தாவீது அதெல்லாம் கிடையாது. கர்த்தருக்கு பயப்படுற பயம் எப்போதும் இருந்தது. மீகாள் இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வரும் பொழுது நடனமாடிடும். சில பசங்களையெல்லாம் பார்க்கணும். சென்னையில் பார்த்து சின்ன பையன் எதுக்கோ மேலே அடிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே இறந்துருப்பாங்க, இல்லை அந்த வீட்டில் என்னமோ ஒரு மேலே அடிச்சுட்டு இருப்பாங்க. இவன் போய் அங்கே டான்ஸ் ஆடிட்டு எனக்கு தெரியும். போகிற வழியில் அந்த அவங்க வீட்டுக்கு தான் போகிறேன். போகும்போது அவன் எங்கன்னா அவங்க அப்பா கேட்குறாரு, அவங்க அம்மா கேட்குறாங்க, அவங்க அப்பா சொல்கிறாங்க அங்கே டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் எதுக்கோ தெரியல, ஆமாம் அதை ஆடிட்டு இருக்கான். எதுக்கோ தெரியல. தாவீதுக்கு நாம எதுக்கு பண்றோம் அவனுக்கு தெரியல. அந்த பையன் என்னவா இருக்கானோ தெரியல. இதை படிச்சிருந்தானே என்ன பண்ணான்னு தெரியல. இப்ப தாவீதுக்கு நம்ம ஏன் இதை செய்யறோம்? ஆனா கர்த்தருடைய பிரசன்னத்தினால ஆவிக்குள்ள நிறைஞ்ச ஒரு சமாதானம் இருக்கு என்ற மாத்திரம் தான் தாவீது. தனக்கு ஒரு குடும்பம் இருக்கு என்பது அவனுக்கு தெரியுமா? தெரியாது. தனக்கு பின்னால் ஒரு படை இருக்கிறது, எனக்குன்னு ஒரு சிங்காசனம் இருக்கு அப்படின்னு அவனுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா அவன் என்ன வேலையோ அந்த வேலையை ஒழுங்கா செய்திருந்தான், கர்த்தருக்கு பயன் செஞ்சிருந்தான். அவன் செய்த வேலையை கரெக்டா செஞ்சாலும் முற்றிலும் 100% கர்த்தரை சார்ந்திருந்தான். நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய மனச்சோர் நீங்க வேண்டும் என்று சொன்னார். அந்த மனச்சோர் நீங்கி நாம் ஆறு அடைய வேண்டும் என்று சொன்னார். 100% கர்த்தரை சார்ந்து உள்ளவர்கள், கர்த்தரை சார்ந்து உள்ளவர்கள் இருந்தால் கர்த்தருக்காக காத்திருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் எவ்வளோ விண்ணப்பங்கள், எவ்வளோ காய், எவ்வளோ தேவைகள் இருக்கு, எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஆனால் தாவீது ஒன்றுமே எதிர்பார்க்க, தனக்கு கொடுத்த பொறுப்பை கரெக்டாக செஞ்சவளதான். ஒரு வீடு வேணும்னு நினைக்கல, மூத்த சகோதரை போல இருக்கணும்னு நினைக்கல. ஊரில் எத்தனையோ பேர் இருப்பாங்க, இவங்க கூட அடிமையாக இருந்த வயசுல வேற யாராவது அந்த வயசுல அவங்கன்னா பெரிய ஆளாக இருப்பாங்க. எதை பற்றி கவலை கிடையாது. என்ன சொல்றான்? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாய்க்கும். எக்காலம் உயர்வானாலும் தாழ்வானாலும், ஆசீர்வாதங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், துக்கம் வந்தாலும், வேதனை வந்தாலும், சந்தோஷமா இருந்தாலும், எக்காலத்திலும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உண்மை நான் துதிப்பேன் சொல்லி பாட்டு பாடுறோம். தாவீது அதை செய்தான். இவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய மன சோர்வுகள் நீங்கி போறோம்னா கர்த்தருடைய சமூகத்திலே இப்படி காத்திருக்கணும். அப்போ அவன் காத்திருந்தான். ஆனா தான் பலப்பட அவனுக்கு தெரியாது. சொல்லியிருக்கு, கழுகுகளை போல. கழுகு குஞ்சிருக்க, அது குஞ்சாயின் போது எல்லாம் பரப்பனதுக்கு தெரியாது. ஏன்னா அது பகுதி சிந்திக்கலாம் முடியாது. உட்காந்து கூட்டில் உட்காந்துருந்தா தான் எதையாவது கொண்டு கொடுத்தா வாய்க்கான வாங்கிக்கும். எல்லா பறவைகளும் போல முடியாதான். அந்த அளவு பரப்பனது தெரியாது. கழுகு தன் கூட்டை களைந்து கூட்டை கிளைச்சிடும். ஒரு காலத்துக்கு ஒரு கூட்டை கிளைச்சிடும். அந்த கூட்டை கிளைக்கிறதுல ரெக்கையை அட்டப்பட்ட அடிச்சா அதனுடைய வேகம் அவ்வளவுதான். அது பொங்க முடியலாம், பறக்கிறளவு அடிச்சிடும். அடிச்சு முடிச்சு கூட்டை கிளைச்சிடும். கூட்டை கிளைச்சிட்டு குஞ்சுக்கு தெரியாது நம்ம என்ன போறோம்னு தெரியாது. கூட்டை கிளைச்ச உடனே குஞ்சுகளாம் தவிச்சுட்டு ஏற்கனவே பழதான் சொல்லி குஞ்சுகளோடைய தவிச்சுட்டே கீழே வரும், விட்டுரும். ஆனா குஞ்சுகளுக்கு தெரியாது என்ன போதும்.
தான் பரிதாபமான நிலையில் இருக்க கூட அது தெரியாது. தாவீது தான் பரிதாபமான நிலையில் இருக்க கூட தெரிஞ்சுட்டு வாய்ப்பு இல்லை. அது ஒரு ஜாலியாக இருக்குன்னா, நாங்களாம் பள்ளிக்கூட லீவ் விட்டப்ப ஆடு மேய்க்க போனோம். வீட்டுள்ள ஆடு மேய்க்க போனோம். 7வது வரைக்கும் புஸ்தகம் நோட்டு ஒன்றும் கிடையாது. படிக்கிறோம். படினா அவங்க ஆதிக்கமாக படிக்கணும். மனுஷர்களுக்கு ஒத்துக்கணும். ஒரு நாள் எங்கள் 3 அண்ணன் கேட்குறாரு, வெளியே இருந்து நான் உள்ளே உட்காந்துருக்கேன், படிக்கிறியா மாடு மேய்க்கிறியாடான்னு கேட்டார். நான் மாடு மேய்க்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்படியே போய் வாய்க்கால் உட்காந்து மதியானம் வாய்க்காலெல்லாம் குளிச்சுட்டு ஆடு மேய்ச்சிது. மதியானம் சாயங்காலம் ஆடு போய் ரொம்ப நல்லா இருக்கும். மாடு மேய்க்கிறோம், மாடு மேய்க்கிறோம், ஆடு மேய்க்கிற ஆடு ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த பருவத்தை படிக்கிறியா மாடு மேய்க்கிறேன், எனக்கு மாடு மேய்க்கிற அப்போ விருப்பமாக இருக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் ஒருத்தர் கவலையும் படல. அப்போ ஆடு மேய்க்கிறது அந்த பருவத்தில் அவ்வளோ ஒரு விளையாட்டான நல்ல ஒரு வேலையாக இருக்கு. தாவீதுக்கு அப்படிதான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் தான் என்ன நிலைமையில் இருக்கா நம்ம புரிஞ்சதே நமக்கு தெரியும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இந்த கழுவு குஞ்சு தவிக்க விட்டவுடனே கீழே வரும்போது கிட்ட வரும்போது கழுவுபடி இந்த குஞ்சுகளெல்லாம் முதுகை ஏற்றி திரும்ப உயரக்கொண்டே விட்டுரும். திரும்ப குஞ்சு தவி இதே போல கழுகு தன் குஞ்சுகளுக்கு பறக்க கழுகு பறக்கத்துக்கு ஒரு இந்த குஞ்சுகள் பெரிதாக போது இந்த கழுகை போல தாயை போலவே பறக்கும். சமுத்திரத்தை கடந்து போகும். அப்போ கர்த்தருக்காக காத்திருந்த தாவீது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் தன்னுடைய தேவைகளுக்காக ஒரு விண்ணப்பம், எல்லாரையும் போல நான் இருக்கணும், நான் ஜெபம் மாதிரி எனக்கு ஒரு வீடு வேணும். ஏன்னா ஈசா இவனுக்கு ஒரு நல்ல குடும்பம் தான் பிரயாசப்படுத்த மாட்டான். புறக்கணிக்கப்பட்டவன். தனக்கு ஒரு குடும்பம் வேணும் என்பதெல்லாம் குறித்து தாவீதுக்கு கவலையே கிடையாது. எல்லாம் கழுதையில போறாங்க, குதிரையில போறாங்க, ஒட்டகத்தில் போறாங்க, இதை பற்றிலாம் அவனுக்கு கவலையே கிடையாது. தனக்கு வேலை என்ன? ஆடு மேய்த்து கொண்டு வாத்திய கருவியை வாசித்து கற்றை மாதிரி கொண்டு அப்படியே இருக்கான். இவன் தனக்குள்ளே பெறப்படுவது அவனுக்கு தெரியல. ஆவிக்குரிய காரியத்திலே தனக்குள்ளே பெறப்படுவது அவனுக்கு தெரியல. சரீரத்திலும் எதிர்காலத்துக்காக பெறப்படுவது அவனுக்கு தெரியல. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்தது. தீர்க்கதரிசி வந்தான், ராஜாவா அபிஷேகம் பண்ணான். இப்ப ராஜா கழுகுகளை போல காத்திருக்கிறோம் புது பெலம் அடைந்து இன்றைக்கு மாம்சிய பலம் இருந்தது, ஆவிக்கிற பலம் இருந்தது. ஆகவேதான் ஆட்டு மந்தைக்குள்ளே ஒரு முறை சிங்கம் அந்த சிங்கத்தைலாம் ஒன்றும் செய்ய முடியாது. அது வெயிட்டு எத்தனை வெயிட்னு தெரியல. ஒரு சிங்கமோ ஒரு சிறுத்தையோ ஒரு காட்டுமா ஒரு மான கவி தூக்கிட்டு போது காட்டு மான எவ்வளோ கிலோ, மனுஷனை கவி தூக்கிட்டு போகுது மனுஷன் எத்தனை கிலோ, அதனுடைய பெறன் எவ்வளவா இருக்கும், அவ்வளவு பெறன். அப்போ இந்த சிங்கம் வந்தப்போ வாயை பிடிச்சி பிடிச்சிட்டான். இவருடைய பெறன் எப்படிப்படுதார்? கரடி வந்தப்போ கரடி தோல் இன்னும் கெட்டியா, கரடியை கண்டா புளியே நிற்காது, அவ்வளோ புளியும் இருக்கும். அப்போ அந்த கரடியினுடைய பெறன் எவ்வளவா இருக்கும், வெயிட் எவ்வளவா இருக்கும். அதன் பிறகாலை போய் சொல்றான், ஆட்டை பிடிச்சிட்டு போது அந்த பிறகாலை போய் அதை கிழிச்சு போட்டான். சவுண்டு சொல்றான், இந்த பெரிஸ்தன் எந்த பெரிஸ்தன் பெருத்த சேதம் தான் ஏமாத்திரம் அவையில் ஒன்றை போல இருப்பானவா என்று சொன்னான். அப்பா மாம்சத்தின் பலன் அவனுக்கு ஆகாரம் எப்படிப்பட்ட ஆகாரம் தெரியல. தாவீது ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கும் போது சமைச்சு சாப்பிட்டான். கொண்டு போய் கொடுக்குறது வாய்ப்பு கிடையாது. அவன் எப்படி சாப்பிட்டான்னு தெரியல. ஏதாவது பழங்களை காட்டு பழங்களை அது பறிச்சு என்ன பண்ணான்னு தெரியல. ஆவிக்கிரை சிம்சோனுக்கு கர்த்தர் இறங்கினார்ல,
கர்த்தருடைய ஆவியானவர் மேல் பலமா இறங்கினார். பச்சை தாழை எலும்பை கண்டு, கழுதை பச்சை தாழை எலும்பை கண்டு, பச்சை தாழை எலும்புன்னா அந்த கழுதை அப்பதான் செத்துச்சா, கண்டு எடுத்தான், கீழே கிடந்த இவனை பிச்சு எடுத்தான்னு தெரியுது. சிம்சோன் 1000 பேர் கொண்டான். தாடை தாடைன்னா கீழே கழுத்துங்கிற முன்பகுதி அதை படத்தை உயர்ந்தோம். 1000 பேர் கொண்டானா, 1000 பேர் ஒன்று சேர்ந்தா என்ன, 1000 பேர் ஒன்று சேர்ந்தா என்ன, எதிர்த்து பேசுற ஒருத்தர் ஒரு 5-6 பேர் ஒன்று சேர்ந்தா பயந்துட்டார். அப்போ 1000 பேர் இருந்தா எப்படி இருக்கும்? அதனால 1000 பேர் போனான். அப்போ தாவீதின் மேல அந்த நேரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் அப்ப இறங்கினால எப்பவுமே இருந்தாலும் சொல்ல முடியாது. ஏன்னா அவன் ஆவிக்குரிய காரியத்துல வெலப்பட்டு கொண்டு ஆவிக்குரிய ஆகாரம் எடுத்துக்கொண்டு கர்த்தரை துதித்துக் கொண்டே இருந்தபடினால தேவ கிருபை அவனை சூழ்ந்தே இருந்தது. துதிகளின் மத்தியிலே வாசமனர் தேவன் என்று சொல்கிற பிரகாரம் துதித்துக் கொண்டே இருக்கும்போது அவனை சுற்றிலும் தேவ கிருபை இருந்து கொண்டே இருந்தது. 10 சிங்கம் தான் கொண்டிருப்பான். ரோஸ்லயே ஒருத்தர் நமக்கு தெரியும். அவன் ஜெயிக்கிறதுக்கு யாருமே யாருமே இது மனித ஜென்மமா என்பதை குறித்து பேசிட்டார். இவர் மனுஷன் தானா என்று பேசிட்டார். எத்தனை பேர் வந்தாலும் சுத்தி அடிச்சு ஜெயிக்கக்கூடிய அப்போ ஒரு மனிதனுக்கு தன்னுடைய முயற்சியினாலும் பயிற்சியினாலும் அப்படின்னு பெரிய வெயிட்டான ஆள் கிடையாது. பார்த்தா சாதாரணமாக தான் இருக்கார். ஏன்னா அந்த காலத்தில் 87ஆம் வருஷத்துலாம் ராத்திரியில் செகண்ட் ஷோ போவோம். போகிறேன் வேற கம்பெனியில் வேற வந்து செகண்ட் ஷோ போவோம். ட்ரூசிலி கூட எங்கே போகிறான்னு பார்த்து அங்கே தான் போவோம். சினிமாவில் மட்டும் இல்லை, நிஜமாவே அப்படிப்பட்டவன் இவரெல்லாம் மனிதனா என்பதை கூட ஒரு ஆராய்ச்சி பேசுகிற அளவுக்கு ஒரு ஆகிட்டார். கட்டவர்களை மட்டும் ஓடி பஸ்க்கு எடுப்பார். 2 ஓடி கட்டார் எடுப்பார். இந்த ஒரே கட்டவர்கள் மட்டும் ஓடி எடுப்பார். அப்போ சொந்த முயற்சினாலும் மாம்சீக பலத்தினாலும் ஒரு மனிதனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பலன் இருக்கும் என்று சொன்னார், அப்படிப்பட்ட ஒரு ஸ்பீடு இருக்கும் என்று சொன்னார். எப்போதும் ஆவியிலேயே காணப்பட்டு எப்போதும் ஆவிக்குள்ளேயே நிறைந்து காணப்படுகிற தாவீதின் பலன் எப்படிப்பட்டதா இருக்கும்? நல்லா ஆவிக்குள்ள ஒரு மனுஷன் சொன்னாலே நடக்கும். நம்ம பார்த்துக்கோங்க, சொன்னாவே நடக்கும். சீரியஸா சொன்னாவோ விளையாட்டா சொன்னாவே நடக்கும். அப்போ ஆவிக்குரிய மனிதன் சொன்னா இன்றைக்கு உலகத்துல எத்தனை உலகத்திலையும் வாழ்ந்துட்டு இருக்கான், ஆவிக்குரிய ஜீவம் பண்ணிட்டு இருக்கான். ஆனா தாவீது உலகத்துல வாழல. நம்மனா ஓடி செய்யறோம், நமக்கு இந்த வாகனம் தான் வேணும் அப்படின்னு நம்ம ஓடுறோம். இந்த வாகனம் தான் வேணும், நம்ம குடியிருக்க ஒரு சொந்த வீடு வேணும், இப்படி எல்லாம் நம்முடைய தேவைகள்லாம் இருக்கு. இப்ப தாவீதுக்கு எந்த தேவையுமே இல்லை. ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தானே, காட்டுக்குள்ள வீடா இருந்தது. இந்த காலத்துல மிருகங்களெல்லாம் பார்த்தா அப்போ பார்த்து டிஸ்கவரி சேனல் நல்லா அடிச்சு ஒரு குடி அப்படியே கண்ணை மூடி குறுகி நிற்கிது. காட்டு மிருகங்கள்லாம் ஓடியது அப்படியே மழை வேணாலும் கீழ்ச்சாலும் புயல் அடிச்சாலும் அங்கதான் இருக்கு, இருந்தா ஆகும். இப்போ தாவீது காட்டுக்குள்ள இருக்கும்போது மழை பெய்யாம இருந்த அந்த நாட்கள்ல நல்ல மழை பெய்ஞ்சது. அப்போ இப்பதான் இல்லை. அப்போ மழை பெய்யும் போது எப்போதைக்கு இருப்பான், அவனுக்குன்ற தங்கமரம் எதுவுமே கிடையாது. ஆடு மேய்ச்சும் மழை பெய்ஞ்சா என்ன பண்ணிருப்பான், வீட்டுக்கு வந்தாலும் கடையிலையான. அப்ப அப்படிப்பட்ட தாவீதுக்கு வேற நோக்கமே கிடையாது. அவன் ஆசைப்பட்டாலும் கிடைக்காது. அவன் எதுக்குமே ஆசைப்படக்கூடாது, எதையுமே ஆசைப்பட்டார். அந்த ஆட்டை பட்டியில் அடைக்கணும் ஓட்டிட்டு போகணும். எத்தனை நாளைக்கு உள்ள வருவான்னு தெரியாது. ஆத்திரம் இல்லை, ஒரு ஆடு மந்தை ஆட்டு மந்தை ஓட்டிட்டு வர்றாங்க. ஏதாவது ஒரு வயலில்
போட்டு நிப்பாட்டி அங்கே படுத்துருக்காங்க. அப்புறம் விடிஞ்சு எழுந்திரிச்சு போகிறாங்க. பார்க்குறோம் எத்தனை நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போகிறாங்கன்னு தெரியாது. அதுபோல தான் தாவீது இருந்தான் ஆளுநர். அப்போ தாவீதுக்கு ஒரு சுய விருப்பமே கிடையாது, விருப்பத்திற்கு வாய்ப்பே கிடையாது, விரும்பினாலும் கிடைக்காது. அவருடைய மனநிலை அப்படி இருந்தது, பக்குவம் அப்படி இருந்தது. முற்றிலும் கர்த்தரை சார்ந்தவர்கள் ஆவிக்குரிய காரியத்தில் பலப்பட்டபடியினால் தேவனோடு நெருங்கி நெருங்கி போனதுனால கர்த்தருக்காக காத்திருந்தவன் புது அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழுப்பினான். உயர பார்த்தான். நான் சொன்னதான் சட்டம். ஏத்தினாகி ஒளியா யுத்தத்துக்கு போய் நேரத்தில் மனைவி பார்த்து அவளை வர சொல்லு, நான் வந்துதான் வந்தான். நாபால் என்பவன் அவன் எதிராக பேசிட்டான். சரி கிளம்புங்க, எல்லாம் கிளம்புங்க. இவன் ஆட்கெல்லாம் கூட்டிட்டு போகும்போது அப்படியே எழுந்து கால் விழுந்து செஞ்சினான். இவன் ராஜாவை ஒழித்து ஓடிக்கிட்டு இருக்கிறவர். இவ்வளவு பெரிய ஆள், என்னுடைய நிலை என்ன? ஒளிந்து வாழக்கூடிய ஒரு நிலை. ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் அவன் முறையான பயிற்சியை ஆண்டவர் கொடுத்தார். அவனுக்குள்ள சூழ்நிலை அவனுக்கு தெரியும், நம்மளும் வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் தான் அவனுக்கு அந்த பயிற்சியை கொடுத்தார். சவுலும் அவனை சேர்ந்த 3000 பேர் அவனை சூழ்ந்துள்ள போது அவனை புலசி ஆண்டவர் அனுமதிக்கலையே. ஏன்னா ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இவன் சிங்காசனோட உட்காரணும். சவுலை திரும்பி போக பண்ணினான். காத்திருந்தான். காத்திருக்குதான் எனக்கு அனைவரால முடியல. அவசரம், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். கைக்குள் அடங்கி இருக்கணும்னா அது எப்படி அதே இடத்துல இருக்க முடியும்? அவருடைய பலத்துக்கு அவர் நமக்கு ஒரு வட்டம் இருப்பார். அது இப்படிதான் இருந்தாலும், அது இப்படிதான் வாழ்ந்தாலும், அப்படி தாவீது வாழ்ந்தான். புது பெருமனை கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். ஏற்ற காலத்திலே அவருடைய உயர்த்தும்படிக்கு பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அப்படி அடங்கி இருக்கும் பொழுது அவர் ஆசிரியர் நாட்களிலே ஏற்ற காலத்திலே அவர் உயர்த்தும்படி, ஏற்ற காலத்துல தான் உயர்த்துவார். இது வரைக்கும் அடங்கிதான் இருக்கும். நமக்கு அவசரம், உடனே எடுத்தா நல்லா தான் இருக்கும். ஆசைப்பட்ட வாகனத்துக்காக ஜெர்மனி எத்தனையோ வருஷம் கிடைச்சு, 10 வருஷத்துக்கு மேல இருக்கு, 10-12 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த வாகனம் கிடைச்சது. அது வரைக்கும் அது என்னுடைய விருப்பமா இருக்குது. வரைக்கும் கிடைச்ச வாகனம் தான் ஓட்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் விரும்பின வாகனம் கிடைச்சது. அப்போ ஏற்ற காலத்திலே அவர் தருவார். அவர் நாட்களை குறித்து வைத்திருக்கிறார். சகரியா என்பவனுக்கு எப்போ பிள்ளை கொடுத்தார் தெரியுமா? அவன் எவ்வளவு விண்ணப்பமானது இல்லை, உண்மையிலவனா இருக்கான். வயது சென்றவன், என் மனைவி வயது சென்றவன் அப்படி அவன் சொல்றான். நான் சொல்றேன், நீ சிந்தே பண்ணியா? அந்த பயம் வரப்போற நீ வாயில சொன்ன. ஆபிரகாம் அந்த வார்த்தையை நான் சொன்னான். தேவன் அவனுக்கு சொல்லி அவனாதான் சொன்னான். இஸ்மவேல் முன்பாக படைப்பானாக, இல்ல உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன். 25 வருஷம் கழிச்சான் ஈஸ்வரன் சொன்னது பிறகு 25 வருஷம் கழிச்சு 75 100 வயசுல ஈசாக்கு. நமக்கு அவசரம் தான், நமக்கு தேவைதான். எந்த காரியமானால் நமக்கு தேவைதான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் புது பலன் அடைய முடியும். காத்திருக்காத ஓடிய பயிற்சி நாட்களுடைய எத்தனை பேரை பார்க்கிறோம். பயிற்சி நாட்கள்ல அவருடைய மனதிற்கு இருப்பாங்க. மூத்த போது ஓடிக்கு அனுப்பும் போது அந்த காணிக்கை விரும்பி செலவழிப்பாங்க.
ஒரு சிலர் கூட கரெக்டாக எல்லாத்துக்கும் உண்மையாக இருக்கும். அப்படி தொடரமாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். அப்படி தொடர் விசேஷ தெரு வரங்கள்லாம் கிடைச்சு. ஆனால் இந்த சுகமான வாழ்க்கை வாழ்ந்து சுகபோகமாக வாழ்ந்து ஒரு ஒரு வரலாம் ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட நடக்க மாட்டேன் என்று சொன்னவரும் ஆசிரியராக தான் இருக்காங்க. தேவனுடைய கிருபைகள் கிருபை வரங்கள் நீங்க கிருபை வரங்களை குறித்து குறை சொல்லிட்டு இருக்காங்க. வெளிப்பாடுகள் சொல்றத குறை சொல்லிட்டு இருக்காங்க. சொல்றத குறை சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு காரணம் ஒருத்தர் இவங்க அவங்கள குறை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கிருபை இல்லை. ஏன்னா உண்மை இல்லை. அந்த உண்மையில மனுஷன்னா பதிவு ஆசீர்வாதங்களை பெறுவாங்க. அந்த உண்மையில மனுஷனையும் உயர்த்துறதுக்கு காலங்களை வைத்திருக்கிறான். அந்த காலம் வரைக்கும் பொறுமையாக கத்திற்கு காத்திருக்கிறவர்களோ புதுவர்கள் அடைந்து கழுகளை போல செட்டையில் அடித்து எழும்புவார்கள். இதுவரைக்கும் போகும்னா கழுகு பறந்துச்சுன்னா புள்ளியா தெரிஞ்சு மறைய அளவு பறக்கும். அது எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் கீழே போகக்கூடிய ஒரு பிராணிகள் தான் அதை கண்ணுக்கு குளத்திலேயோ சமுத்திரத்திலேயோ மீன் உள்ள இருக்கு. எங்கேயோ அந்த பறந்து வந்து அங்கிருந்து தலையில ஒரு விழுந்து எத்தனையோ செகண்ட் கிடைச்சி நிமிடங்கள் கழித்து பிறகு பெரிய மீனை தூக்கிட்டு வரும். அதே இந்த கழுகு கூட பெருசா எதிரினுடைய பலன் தெரிந்து நீ போராடணும் சொன்னது போல அதுக்கு சொன்னாங்க. வாட்ஸ்அப்ல வந்து கழுவு உட்கார்ந்துருக்கு. இங்கிருந்து ஒரு புலி ஜம்ப் பண்ணி சிறுத்திய புளியது ஜம்ப் பண்ணி அதை கம்பறதுக்கு பார்க்குது. அது கீழே ஒன்று அந்த கழுகு பார்த்து இந்த மிருகத்தை தூக்கி போது பாருங்க. அந்த விரல் எவ்வளவு நினைத்து அப்போ செட்டையில அடித்து எழும்புவார்கள். அடைந்து செட்டையில இருந்து எழும்புவார்கள். நம்ம கத்திரக்குள்ள கத்தரை சொந்த காத்திருக்கும் போது நம்ம ஒரு பெரிய ஆளை காட்டக்கூடாது. நான் ஒரு பெரிய ஆள் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. அவசரப்பட்டு பேசக்கூடாது. அமைதியா இருக்கணும். கேட்டுக்கலாம். நம்ம யார்கிட்ட பேசுறோம்னா கூட உடனே பதில் சொல்லக்கூடாது. பேச ஒன்று கேட்கணும். ஒரே பதிலை முடிச்சிடணும். ஒரு வார்த்தை பதில் சொல்லிட்டு வளர்ந்துட்டே போகும். அது பிரச்சனையை முடியும், சண்டையிலையும் முடியும். கேட்க விட்டு பதிச்சுன்னா ஒரே வார்த்தை. அப்போ நம்முடைய பொறுமை அந்த இடத்துல ரொம்ப அவசியம். அந்த பொறுமையை தான் இங்கே எதிர்பார்க்கணும். காத்திருப்பு கத்திருக்கால் காத்திருப்பு செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். ஓடினாலும் விளைப்படையார்கள், நடந்தாலும் சொல்வார்கள். அவ்வளவு பலன் கொடுப்பார். அவ்வளவு பெரிய பலத்தை அவர் கொடுப்பார். அந்த பலத்தை பெற்றுக் கொள்வதற்கு அத்தனை சமூகத்திலே காத்திருக்க வேண்டியது மிக அவசியமாய் காணப்படும். அப்போது 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரிசுத்தாவின் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இவ்வளவுதான் கர்ணடிச்சா ஆவிக்குரிய போல காண்பித்துக் கொண்டார். ஆவிக்குரிய போல காண்பித்துக் கொண்டா காட்டிக்கலாம். ஆவிக்குரிய பலன் இருக்காது. சரி இருப்பாங்க, ஏழ்மையில் இருப்பாங்க, வசதியிலோடு கூட காட்டிடுவாங்க. வசதியிலோடு சில ஏழ்மையை காட்டி சொல்றாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் அதுதான். அப்போ பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றது போல காண்பிக்கிறோர் பாவனைகள் இருக்கலாம். பரிசுத்த ஆவியான ஒரு நபருக்கு வரும்பொழுது ஏதாவது ஒரு அடையாளம் அடையாளம். நிச்சயதார்த்தம் போடுறாங்கல்ல, நிச்சயதார்த்தம் போடும்போது ஏதாவது கொடுப்பாங்க. குறைந்தபட்சம் ட்ரெஸ்ஸாவது கொடுப்பாங்க. அது மேலே வசதித்தை சொல்லி கொடுப்பாங்க. சும்மா விட மாட்டாங்க.
அப்போ ஆண்டவர் நமக்கு முன்குறித்து மனவாட்டியாய் முன்குறித்து ஒரு அச்சாரம் இருப்பார்னு சொன்னான். ஒரு நிச்சயதார்த்தம் போல ஒரு எக்ரிமெண்ட் போட்டா ஏதோ ஒரு அட்வான்ஸ் கொடுத்து தான் போடுறோம். அப்போ நமக்கு ஒரு எக்ரிமெண்ட் போட்டிருப்பாருன்னு சொன்னார், ஒரு அச்சாரம் போட்டிருப்பார், நமக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்து ஒரு அடையாளத்துக்கு இது என் மனவாட்டி அது என் மகன் அடையாளம் இருப்பார். ஏதாவது எதையாவது நாம் பெற்றிருக்கிறோம். கிருபை வரங்கள், இதுல வரங்கள்ல ஓடி அழைப்பு ரொம்ப விசேஷமானது. ஓடி அழைப்புல நிறைய விதங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்து அந்த சீசிகள் இருந்தாங்க. தங்கள் ஆஸ்தியினால் இயேசு கிறிஸ்துவை தாங்கினார்கள். இன்றைக்கு ஜபத்தினால ஓடித்தாங்க. தங்களால் என்ன முடியுமானோ ஓடித்தாங்க. யாராவது பேர் சுவிசேஷியில் ஆத்மா சொல்லலாம், நல்லா இருக்கணும்னு சொன்னா அவ்வளோ சீக்கிரம் கேட்க மாட்டாங்க. நோயாளியை கொண்டு வாங்க, பேய் பிசாசு பிடித்தவர்கள் கொண்டு வாங்க, செய்வனை கட்டினால் பாதிக்கப்பட்டவர்கள் கொண்டு வாங்க. இப்படி ஒரே இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியல. ஒரு திருச்சின்னு போன் பண்ணி சொன்னாங்க, இப்படி ஒரு இடம் இருக்கிறதே தெரியல. அப்ப இப்படி ஒரு இடம் இருக்குது என்பதை தெரியப்படுத்தும். அவங்கள பண்ணாங்க. நம்ம ஜெபம் பண்ணுவோம், சுகமானதுக்கு அப்புறம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, நிறைய பேர் போயிடுவோம். அப்போ ஆவி அபிஷேகம் கிடைச்சா ஏதாவது ஒன்று கிடைக்கும். வெளிப்பாடு கிடைக்கும், தீர்க்கதரிசனம் கிடைக்கும், அந்நிய பாஷை கிடைக்கும். அந்நிய பாஷை என்பது அபிஷேகத்தின் அடையாளமான கிருபை வரங்களில் ஒன்று. ஏன்னா அந்த ஆவியினாலே வேறொன்று பற்பல வாசிக்க பேசும் சொல்லிட்டார். அப்ப அந்த ஆவியினாலே கொடுக்கக்கூடிய கிருபை வரங்களில் ஒன்று. ஏதாவது ஒன்று கொடுப்பார். பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். பரிசுத்தாய் வந்தாதான் அந்த ஆவியுடைய பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தாவியானவர் வரும்போது ஏதாவது ஒன்று கொடுப்பார், அதை நாம் பிரயோஜனப்படுத்தணும். வேலை இல்லாத ஒரு வாலிபர் திருமணம் செய்து வைக்கிறாங்க. அவரை நான் பார்த்து சில இடங்களை பார்க்கிறேன். அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிழைப்பு கேட்ட, ஏதாவது ஒரு தொழில் கேட்ட, ஏதாவது ஒரு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஒருத்தர் 2 பேர் தெரியும். அவரு நல்ல பையன், வேலை இல்லை, பெண்ணை கொடுத்து அவங்களுக்கு கடை வச்சு கொடுத்தாங்க. ஒரு வெட்டி கடை மாதிரி ஒரு ஜாமந்தி ஒரு கடையை வச்சு கொடுத்தாங்க. இன்னொரு பையன் சும்மா இருக்கிற நண்பனை வந்தேன், நண்பன் தான். அவனுக்கு ஒரு டீச்சரை திருமணம் செய்து கொடுத்து கொஞ்சம் நகை கொடுத்தாங்க. இந்த நகையை விற்று அந்த பையன் ஃபைனான்ஸ் பண்ணணும். அப்போ அடையாளம், நமக்கு அடையாளம் போடும்போது இந்த வச்சுக்கோ, எதையாவது செய், எனக்காக எதையாவது செய். ஆனால் கொடுக்குறவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா உங்கள் குடும்பத்துக்கு எதையாவது செய்யணும் கொடுப்பாங்க. ஆனால் நமக்கு கொடுக்குற என்ன சொல்லி கொடுக்குறா, எனக்காக எதையாவது செய். அவருக்காக எந்த விதத்திலாக ஜெபம் பண்ற ஊழியமோ, ஆத்ம ஆதாயம் பண்ற ஊழியமோ, சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியமோ, சபைகளை ஊழியர்களை தாங்குகிற ஊழியமோ, எந்த ஊழியத்துக்கு வேணாலும் செய்யலாம். அதற்குத்தான் நமக்கு கிருபை வரங்களை கொடுத்திருக்கிறார். இது பிரயோஜனமாய் நமக்கு பிரயோஜனமா இருக்கும், அவருக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா அதனால் நாம் கனம் பண்ணப்படுவோம். நாம் அவர் கனம் பண்ணணும். இந்த கணத்தை வாங்கி நான் தான் சொல்லக்கூடாது. அப்படிலாம் சொன்னவங்களே நான் பார்த்தேன். எங்கெங்கேயோ போயிட்டு இங்கே வந்தான் பெரிய பெரிய ஊழியக்காரன் பேர் சொல்லுவாங்க. நீ எங்கே வேணா போயா, இங்கே வந்தால் தான் சோகம்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கான். அப்படி கிடையாது. எங்கே போகிறான்னு அவனோட சோகம் இருக்கு. உடல் ஊழியர்தான். ஊழியக்காரன் கீழே பயிற்சி எடுத்துட்டு இருக்கும்போது கிராமத்தில் போகும்போது ஊழியர்கள் செய்கிற இடத்துல விசாரங்களை தவிர்த்து எங்களை சும்மா தான் வந்துட்டு இருந்தார். பின்னின்னு ஒரு நண்பர் வர ஒரு சிலர் தெரியும். பின்னின்னு ஒரு சிலர் சும்மா தான் போடுவாங்க, சும்மா தான் வந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் எனக்கு உடம்பு சரியில்லை.
நான் படுத்து நீங்கள் போயிட்டு வாங்கம்மா போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவருமா கையை காட்டா காட்டுறதுதான் விழுதுதான் விழுந்து சொன்னார். எனக்கு அப்பதான் வரம் கொடுத்துருப்பார் போல அந்த வரம் போய் காட்டுறதுதான் விழுந்து ரொம்ப சந்தோஷமா சொன்னார். அப்போ அதுக்குரிய நேரம் வரும்போது கர்த்தர் யாரை வேண்டுமானும் பயன்படுத்துவார். நம்ம தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் யாரை கொண்டு வேண்டுமானும் பயன்படுத்துவார். இங்கேயே நான் இல்லாம இந்த ஊழிக்கு போறோம் ஜெவமணி அற்புத சோதனை எல்லாம் கேட்டுருக்கேன். கொஞ்சம் ஜெபம் பண்ணாங்க, இந்த கட்டி சரியாச்சு, கொஞ்சம் ஜெபம் பண்ணாங்க, கொஞ்சம் ஜெவமணி எயிட்ஸ் சோதனை நம்ம சபையில் எயிட்ஸ் வியாதியோட நான் ஒரு முறை பார்த்துருக்கேன். ஆனால் ஜெபம் முடியல ஒரு ஜெபம் அவங்க அது என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஒரு ஆள் மட்டும் பார்க்கணும், உருண்டு கிடந்தார். அது மருந்தே கிடையாது. ஊழியக்காரரை கொண்டு மாத்திரம் அல்ல, தேவன் யாரை கொண்டு வேண்டுமானோ பயன்படுத்துவார், கிரியைகளை செய்வார். ஆகவே கிருபை வரங்களை பெற்று அற்புதங்களை செய்ய ஒரு சுகத்தை கொடுக்கிற பேதர்கள் இருக்கிறவங்க இருக்கும்போது நம்மளையும் யாராவது சரி, யூடியூப்ல பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் சரி, இந்த நாட்களில் நீ மௌனமாயிட்டால் யூதருக்கு தேவை ரட்சிப்பும் இந்த வழி. அந்த பேயை நான் தோற்ற மாட்டேன், நம்ம உட்கார்ந்தா அதை தோற்ற வருவாங்க. இவங்களுக்கு ஜெபம் பண்ண நான் போக மாட்டேன்னு சொன்னா அந்த ஜெபம் ஒரு ஏற்பாடு பண்ணிடுவாங்க. ஆகவே நம்முடைய வேலையை செய்யணும். ஒரு பொருளாதார தேவை செய்யும்படி ஒரு தூண்டுவார். அவங்க செய்யணும், யாரை கொண்டாலும் செய்வார். ஊழியக்காரருக்கு 100 ரூபா தேவைன்னா சரியா தசமா கொடுக்கணும், யாராவது உங்களுக்கு 1000 ரூபா. அப்படிதான் நடந்துட்டு. அப்போ நாம சும்மா என்ன கர்த்தர் யாருக்கு கொண்டு வேணும் செய்வார், நாம் போனாதான் நடக்கும் என்ற எண்ணம் யாருக்கும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் சேர்ந்தவராக இருக்கிறார். அதுதான் ஆவியின் அபிஷேகம். இந்த அபிஷேகம் பெற்றோர்கள் தாழ்மையாக இருப்பாங்க. நாவிலே கர்த்தருடைய வார்த்தை வைக்கப்படும். இந்த நாவிலே கர்த்தருடைய அதிகாரம் அபிஷேகம் அடையாது. இது மட்டும் இல்லை, எது வேணா ஏதாவது திருவாரூர்ல ஏதாவது ஒன்று பாஷை பேசுறதோ, வியாக்கரணம் பண்ணுறதோ, வெளிப்பாடு சொல்றதோ, தீர்த்தம் பண்றதோ, அந்த ஆவியில் சமையலுக்கு ஜெபிக்கிறோம். எத்தனை சாட்சி கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு வயசான அம்மா ஜெபம் அந்த தேசத்துக்கு அந்த பட்டணத்துக்கு எது எழுப்புறாங்க, எவ்வளோ சாட்சி கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ அந்த அம்மா அவங்க என்ன செய்வாங்க, வயசானவங்க ஜெபம் மாத்திரம் பண்ணி கொண்டு இருப்பாங்க. அவருக்கு ஆராதனை எங்கே அங்கே போயிருப்பாங்க. அந்த ஊருக்கு அந்த பட்டணத்துக்காக ஜெபம். நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்ன திரும்பி வரோம், என்ன அழைப்பு, அதை நாம் சரியாக செய்து கொண்டிருக்க வேண்டும். ஆவி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருவார் சொன்னால் நமக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயத்தை வைப்பார். அதை அவருக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். அவருக்காக பயன்படுத்த ஒரு சொந்திலே காத்திருக்கும் பொழுது இங்கே சோர்வு நீங்கத்தக்கதா, புது பலனடையத்தக்கதா, தாவதி போல ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே வைப்பார். ஜெபம். ஸ்தோத்திர ராஜா, துதிக்கிறப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, நன்றியோடு நல்ல நாளுக்காக, வருடத்தின் முதலாம் மணி நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நள்ளிரவை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். துதிக்கிறோம். கடந்த வருடங்கள் முழுவதும் ஒரு மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ வியாதி வேதனைகள் கூட உண்டு. எத்தனையோ வியாதிகள் கூட கடந்து வந்திருக்கிற ராஜா, நேர் கடந்து வந்தது. எல்லா போராட்டங்கள், வேதனை, வியாதிகள், எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து மீட்டு நாடுகள் ஒவ்வொரு சுகத்தோட ஆரோக்கியம் வைத்திருக்கிறதே நமக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அவருடைய புதிய வருடமானது ஒவ்வொருவருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய, சமாதானத்தை கொடுக்கக்கூடியதுமாய் காண்கிறார். யாவரோடும் தொடர்ந்து கிரியை செய்கிறார். நாம் மேம்படுத்த இயேசுவின் நாமத்தில்